அப்புறம் இஞ்சி விழுது ரெடி பண்ணிட்டோம். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். ஓகேங்களா? இது வந்து சமையலுக்கு வந்து நம்ம காலைல டீ போடும்போது பயன்படுத்தலாம். இஞ்சி காசாயம், சுக்கு காசாயம் போட்டு யூஸ் பண்ணலாம். நம்ம டீ குடிக்கும்போது அது பயன்படுத்தலாம். நம்ம வீட்டில் சமையல் செய்வோம், கொஞ்சமாக பயன்படுத்திக்கலாம். எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஒரு அளவோடு பயன்படுத்தி நம்ம ஆரோக்கியத்தை பெருக்கிக்கலாம். ஓகேங்களா? இந்த இஞ்சியில் வந்து மருத்துவம்னு சொல்லப்போனால் எக்கச்சக்கமாக இருக்குது. உடம்புல தேவையில்லாமல் கெட்ட கொழுப்புகள் எவ்வளோ இருந்தாலும் க்ளீனாக வெளியே கொண்டு வந்துடும். நெஞ்சு அடைப்பு, வயிற்று பிரச்சனை, மலச்சிக்கல் பிரச்சனை, ரத்த சுத்தம் ஆகாதவங்க, அப்படியே இந்த ரத்தத்தை வந்து எல்லாம் சுத்தப்படுத்திகிட்டே இருக்கும். அடிக்கடி இந்த சுத்தப்படுத்திகிட்டே இருக்கும் அந்த இஞ்சி சாப்பிடும்போது. மருத்துவம்னு சொல்ல போனால் எக்கச்சக்கமாக இருக்குது. ஏற்கனவே வந்து 4-5 வீடியோவில் போட்டு மருத்துவத்தை பற்றி என்னென்ன போட்டுருவோம், பார்த்து தெரிஞ்சுங்க. அதே போல் இந்த இஞ்சியில் வந்து என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றத தமிழில் ஒரு லிஸ்ட்டு வந்து இந்த வீடியோ கூட லாஸ்ட்டில் சேர்க்குறேன். இந்த வீடியோ ஓடியும் அது ஒரு லிஸ்ட்டு வந்தோடனே அந்த ப்ளே பண்ணுறது ஆஃப் பண்ணிங்கன்னா அப்படி ஃபுல்லாக ஃபஸ்ட்டு மறுபடியும் ப்ளே பண்ணிங்கன்னா மறுபடியும் வேறு பார்ப்போம்.